ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவோட நான் உங்களை சந்திக்க போகிறேன். அண்ட் வீடியோ ஃபாலோ அப் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்னை மன்னிக்கவும். நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபைனலி வீடியோ இப்போ வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, MIUI 13 மேனுவல் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். 2 வீக்ஸ் எக்ஸ்டென்சிவாக இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோம்னா, MIUI 13ஓட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோவும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-14 மினிட்ஸ் கிட்டேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலுமே கான்டென்ட்லாம் உள்ளே நிறையா இருக்குது. நிறைய பார்க்க வேண்டியது, சின்னதாக அப்சர்வ் பண்ண வேண்டியது நிறையவே இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு. அண்ட் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் லென்த்து ஜாஸ்தியாகுமோ. ஸோ நான் உங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக வீடியோ பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு போர் அடித்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வழக்கம் போல் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் நான் போட்ட MIUI வீடியோவில் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் அந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபோன் Redmi Note 10 Pro. இதுக்கு MIUI 13 OT அப்டேட் ஷாமி தரப்புலேருந்து விட்டுட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓடி அப்டேட் வரல. எனக்கு கூட வராமல் இருந்தது. நான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் மேனுவலாக அப்டேட் பண்ணேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ மேலே இங்கே இல்லைன்னா அந்த சைடு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ லிங்க்குள்ளே போகும். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். நான் ஒரு 1 வீக்காக இந்த MIUI 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த Redmi Note 10 Pro ஃபோனில். இந்த 1 வீக்கில் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த ஓஎஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பக் ஃபிக்ஸஸ் எதாவது இருக்கா, நியூ பக்ஸ் எதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த MIUI 13ஓட சேஞ்ச் லாக் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த MIUI 13 Redmi Note 10 Proக்கு Android 12 பேஸ் பண்ணியிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் February 2020 அப்டேட் பண்ணியிருக்காங்க. மோர் ஃபீச்சர்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த சைட் பார் ஃபீச்சர், அதாவது இங்கே இருக்கிற ஃபீச்சர், இது பற்றி இனி போக பேசுவோம். ஃபியூ ஆப்ஸ்க்கு ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன், கிளாக், வெதர், இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி சைனீஸ் வெர்ஷன் ஆஃப் MIUIயில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் வெர்ஷன்லேயுமே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் ஆஃப் Mi Sans font. இது ஆக்சுவலி எனக்கு பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகலை. நான் இது தீம் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி தான் எனக்கு வந்துச்சு. ஸ்டில் இது 100% அந்த Mi Sans font மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால இது அந்த Mi Sans font. இது MIUI 13ஓட டிஃபால்ட் ஃபாண்ட். ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் ஒரு ஃபாண்ட் இருக்கிற மாதிரி இது ஷாமி ஃபோன்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார் ஃபீச்சர். இதை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த சைட் பார். ஸோ சப்போர்ட்டட் ஆப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை ஓப்பன் பண்ணுவோம். சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ இங்கேருந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இல்லாதப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, இங்கே போய் இப்படி கிளிக் பண்ணி இங்கேருந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த சைட் பார் ஃபீச்சர் கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. விட்ஜெட்ஸ். ஸோ அகெயின் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐஃபோனோட ரிசம்பிளன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். iOS ரீசெண்ட் வெர்ஷன்ஸில் இந்த மாதிரி iOS ரீசெண்ட் வெர்ஷன்ஸில் விட்ஜெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இது ஷாமிலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் iOSக்கு சிமிலராக தான் இருக்குது. அகெயின் இது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வரல. இது எல்லாமே ஒரு ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. அண்ட் இதில் ஒரு ஃப்ளா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹோம் ஸ்க்ரீனில் உங்களால் கொண்டு போய் வைக்க முடியாது. இது இந்த -1 ஸ்க்ரீனில் மட்டுமே தான் இந்த விஜிட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட்
ப்ளஸ் நியூ விஜிட்ஸ், ஆட் நியூ விஜிட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சேம் அதே iOSல என்ன இன்டர்ஃபேஸ் டிசைன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து எக்ஸாக்ட்லி iOSல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த சேஞ்சும் தெரியல, அதே மாதிரி சைஸஸ் தான் இருக்குது. அண்ட் விஜிட் பேஜும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி iOS இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஜிட் பேஜ். அண்ட் இதில் இப்போதைக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு போய் வைக்க முடியாது. அது போக அப்டேட்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த UI iOS மாதிரி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அதில் சக்சீடும் ஆகிட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது iOS மாதிரி தான் இருக்குது. இந்த கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே iOS மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் ஃபியூ மைனர் டீட்டெயில்ஸ். பட் மோஸ்ட்லி இது வந்து iOS 13 iOSல இருக்கிற கண்ட்ரோல் சென்டர் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஐஃபோன் யூஸருங்க இதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அந்த ஐஃபோன் லுக்கு கொடுக்குது. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணலையே அப்படின்னு ஒரு குறை இல்லை. ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கண்ட்ரோல் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண உடனே வராது. நீங்கள் ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து அப்டேட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டியில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு ஆஸ் ஐம் கம்மிங் ஃப்ரம் அன் ஐஃபோன் எனக்கு இந்த இது வந்து பிடிச்சிருக்குங்க. ஸோ அது ஒன்று. சிமிலாரிட்டிஸ் நிறையவே இருக்குங்க iOS கூட. இந்த ஒன் ஹேண்டட் மோட் பார்த்தீங்கன்னா அகைன் iOSல வந்து இது மாதிரி தான் ஒன் ஹேண்டட் மோட் இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த சைடு பிளாங்க் ஆகி இங்கே வந்து ஒன் ஹேண்டட் மோட் மாதிரி யூஸ் ஆகும். இதுவும் ஆக்சுவலி iOSல இருக்கிற மாதிரி டிசைன் தான். அண்ட் ஐகான்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஐகான்ஸுமே வந்து அது மாதிரி ரவுண்டடாக இருக்குது iOS மாதிரி. ஸோ நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் கொஞ்சம் இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐகான் வந்து ஸோ இந்த ஐகான் வந்து கேமரா வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷன் ஃப்ரம் iOSலேயும் இது மாதிரி. iOSல ஜஸ்ட் ஒரு டாட் இருக்கும், பட் இங்கே வந்து ஃபுல் கேமரா ஐக்கன் போட்டு கேமரா யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. அண்ட் மைக்ரோஃபோனுக்கும் இது வரும், பட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸஸ் நான் இப்போது வெறும் கேமராக்கு மட்டும் காட்டுறேன். ஸோ அகைன் இதுவும் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் iOS. வந்து UI அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொஞ்சம் சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் iOS பேஸ்டு சேஞ்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ சார்ஜிங் அனிமேஷன் MIUI 13ல். அண்ட் MIUI 13ல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் டாகல் ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது கான்டென்ட் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போது வீடியோவை லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாகல் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் லாக்லேயே இருந்தாலும் அந்த டாகல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து ஆட்டோ ரொட்டேட் ஆகிடும். ஸோ அது ஒரு சின்ன நீட் ஃபீச்சர். Android 12 பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூ அப்படிங்கிற ஒரு UI கான்செப்டில் டிசைன் பண்ணுது. ஸோ லிமிட்டடான ஆப்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டயலரு. ஸோ இது கூகுள் ஆப். ஸோ இந்த டயலரோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் பிங்க் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வால்பேப்பரோட பேஸ் பார்த்திங்கன்னா ஸோ அதோட டாமினன்ட் கலர் வந்து இங்கே வந்து ஒரு தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் வித் கான்டாக்ட்ஸ், சேம் வித் மெசேஜஸ். ஸோ மெசேஜஸில் நீங்கள் இந்த ஸ்டார்ட் சாட், ஸோ சேம் வித் மெசேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெட்டீரியல் யூ தீம் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அகைன் இது வந்து லிமிட்டட் டு கூகுள் ஆப்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா இது MIUI ஸ்கின்னுங்கிறதுனால கூகுளோட மெட்டீரியல் யூ டைரெக்டாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. டயலர் பற்றி பேசுகிறோன்னா நீங்கள் டயல் நம்பர்ஸ் டைப் பண்ணும்போது அந்த ஒரு ஆரா மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு புது இன்க்ளூஷன். அண்ட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டயலர் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேக் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த லேக் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக டைப் பண்ணால் எந்த லேகும் எந்த ஒரு கிளிச்சோ தெரியல. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்டு கேமராவில் ஒரு சின்ன அடிஷன் பார்த்திங்கன்னா வீடியோ கேமராவில் ஸோ நீங்கள் வீடியோ மோட்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஷூட் வித் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு டைம் லேப்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஸோ ஏதோ ஒரு வீடியோ சினாரியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து
3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். ஒரு சின்ன ஒரு டயல் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும் அண்டு ஃபோனும் ஹீட் ஆகாது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ இது இன்னொரு நீட் ஃபீச்சர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கிற அப்டேட்ஸ் அண்ட் இருக்கிற அப்டேட்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இதுக்கு வந்து கண்டிப்பாக பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த மீ சான்ஸ் ஃபாண்ட்டில் ஆக்சுவலி வரணும். பட் நம்ம ஃபோனுக்கு வந்து மீ சான்ஸ் ஃபாண்ட்டே இல்லை. ஆக்சுவலி சிஸ்டமில் வந்து அந்த ஃபாண்ட்டே இல்லை. ஸோ நானாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து அந்தளவுக்கு ஆக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மீ சான்ஸ் ஃபாண்ட் வந்து கம்ப்ளீட்லி மிஸ் ஆகிருக்கு இந்த ஃபோனில் வந்து. அதே மாதிரி சூப்பர் வால்பேப்பர்ஸுமே வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்கிற சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து ஓல்டு வெர்ஷனோடது MIUI 12.5ஓடது. அகெயின் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 1 டே முன்னாடி தான் வந்து இன்ஸ்டாலே பண்ணேன் அண்ட் அது வந்து ஓல்டு வெர்ஷனோடது. ஸோ இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ் இதுவும் நமக்கு பை டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ இந்த ரெண்டும் ஒரு இஷ்யூவாக நான் பார்க்குறேன். அடிஷ்னலி பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டருமே வந்து இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்காது. ஸோ இது எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ப்ளக்இன் ஆப் வந்து MIUI 13 டிவைஸஸ்க்கு மட்டுமே இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட் ஃபீச்சர் வந்து கிடச்சிரும். இது ஏன் பை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ அகைன் அது ஒரு இஷ்யூ. இந்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்யூரேட்டாக ஷோ ஆக மாட்டேங்குது. இப்போது நீங்கள் பார்க்குற 2.8 GB ஆஃப் 6 GB அவைலபிள்னு வருது. ஸோ நான் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். 1.1 GB கிளியர்டுன்னு வருது. அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா அகெயின் சேம் 2.9 GB அப்படின்னு தான் இருக்குது. ஸோ முன்னாடியும் அதே சிமிலர் நம்பர்ஸாக இருந்தது. பட் 1 GB கிளியர் ஆகியுமே அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ இது ஒரு என்ன கிளிச்சா இல்லை என்ன பக்குன்னு தெரில. இது வந்து அவங்க சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். விட்ஜெட்ஸ் இது வந்து ஆக்சுவலி ஹோம் ஸ்க்ரீனில் வைக்க முடியணும். பட் நம்ம ஃபோனில் வந்து இங்கேருந்து வெளியவே கொண்டு போக முடியல. ஸோ இது கிளிச்சா இல்லை வந்து ஃபீச்சரே இது தானா, பட்ஜெட் டிவைஸஸ்க்கு இதுவா அப்படின்னு தெரியல. ஸோ அகைன் இது ஒன்று. அண்ட் நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கண்ட்ரோல் சென்டர் ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகிறது எனக்கு ஃபீலாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகுது அண்ட் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அனிமேஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ட்ராப்ஸ் எதுவும் இல்லை. பட் நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லேக் இருக்குது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது அந்த கண்ட்ரோல் சென்டரை ட்ராப் பண்ணும்போது. இது ஒரு நோன் பக். இது வந்து கம்யூனிட்டியில் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மோர் டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஸ்க்கு டார்க் மோட் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த கம்ப்ளீட்லி இந்த லிஸ்ட்டே வந்து பிளாங்காக இருக்குது. இது நோன் பக். இது வந்து கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து இஷ்யூ சால்வ் பண்ணிடுவாங்க நான் வந்து நம்புகிறேன். அண்ட் பேட்ரி லைஃப் பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நல்ல பர்ஃபெக்டான பேட்ரி லைஃப் இருந்ததோ அதே பேட்ரி லைஃப் தான் இப்போவும் இருக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, டவுன்கிரேடும் இல்லை. பேட்ரி லைஃப் ஸ்டில் த சேம். இட்ஸ் பர்ஃபெக்ட். ஒரு நாள் ஃபுல்லாகவே கிடைக்குது. அண்டு ரொம்ப மாடரேட் யூஸ், லோ யூஸ்னால் உங்களுக்கு 2 days வரைக்குமே வந்து பேட்ரி ஸ்டாண்ட் பை நிற்கிது. ஸோ பேட்ரியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறது, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது கிளியர் பண்ணோம், அந்த எக்ஸ் பட்டன் அமுத்தி கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கிளியர் ஆகுது. பட் ஸ்டில் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோன்னு இன்னும் ஒரு 2 கார்ட்ஸ் வந்து அங்கேயே இருக்குது. ஸோ அது திருப்பியுமே ட்ராப் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் வந்து அதுக்கப்புறமா கிளியர் ஆகிடுது. பட் ஒன்ஸ் அது கிளிக் பண்ணோடனே கிளியர் ஆகணும். பட் வந்து அது ஆகலை. விர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் வந்து இப்போது நான் எனேபிள் பண்ணல. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 2 GB கம்மியாகி இப்போ 6 GB ரேம் வந்து 8 GB அப்படிங்கிற மாதிரி டபுள் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ரேம் இல்லாத டைமில் வந்து ரேம் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு
அடிஷ்னல் செட்டிங்ஸில் மெமரி எக்ஸ்டென்ஷன். ஸோ மெமரி எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஃபீச்சரோட நேம். ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரீபூட் கேட்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணலை.